ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், ரைட் ஃபேண்டாஸ்டிக் மேட்ச் நடந்துருக்கு. தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் டபங் டெல்லி லாஸ்ட் 10 மேட்சாக தோக்கவே இல்லை அவங்க. நோய்டா ரெகுலர் ஒன்று கூட தோக்கல அவங்க. எனிவேஸ் ரைட், இப்போ பவன் ஷெராவத் 28 நாள் கழிச்சு மேட்டுக்கு வந்துருக்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இப்போ என்ன பேச போகிற நீ அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நவீன் எக்ஸ்பிரஸும் ஐ ஃப்ளையர் பவன் ஷெராவத் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆங்கர் இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங், ஜாலியாக இருந்தது கேட்குறதுக்கு. சூப்பர். ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தர் ஹாப்பியாகவும். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட். ஸ்போர்ட்ஸே இதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் நான் அப்பப்போ சொல்கிறது. ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். இந்த கோவப்படுறது, வன்மம் வச்சுக்கிறது, நெகட்டிவ் வைப் வச்சுக்கிறது, பின்னாடி போய் பேசுறது, நல்லதை பின்னாடி பேசுங்க, கெட்டதை முன்னாடி பேசுங்க. ரஜினி சொன்னது இது. எனிவே, இது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ. ரைட், ஃபஸ்ட்டு நவீன் எக்ஸ்பிரஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்த்துடலாம். கேட்டாங்க அவங்க, ஹலோ நவீன், நீயும் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்த, பவன் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்திருக்காரு, அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போகிற? கே அட்வைஸ் தேங்க ஆப், அவருக்கு என்ன அட்வைஸ் தரப்போகிற? இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காருன்னு அவர் சிரிச்சா நைனி ரொம்ப அழகாக சொன்னாங்க. நவீன், இன்சே சீக்னா செய்யே மேரேஜ் பேலே கேத்தையே அப்படின்னாரு. ரொம்ப ஒரே சிரிப்பில் இருக்கா. என்ன சொல்லாருன்னா, இல்லை நான் தான் இவர்கிட்ட வந்து கற்றுக்கணும், எனக்கு முன்னாடியே இன்ஜுரி ஆகி போயிட்டார் இவர் அப்படின்னாரு. பவன் ஷெராவத் அவ்வளோ அழகாக சிரிச்சார். நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், அந்த பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு மேட்டில் தான் நம்ம எதிரும் வெளில வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் எனக்கு முன்னாடியே அவர் போயிட்டார், இவர்கிட்ட நான் கற்றுக்கணும், நான் என்ன அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு. और कबड्डी में तो चलता रहता है ऐसा छोटे मोटे इंजुरियाँ. हमें भी अच्छा लगता है कि पवन भाई साहब वापस आ गए. पवन भाई साहब के खिलाफ खेलने में मज़ा आता है, अच्छा लगेगा, हमें भी अच्छा लगेगा. इनका कमबैक तो अच्छा हो जाएगा ना. அதாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பவன் ஷெராவத் வந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் கூட எதிர விளையாடும் போது தான் மஸா ஆகான்னு ஃப்ரெண்டாக இருக்கும். நல்ல கம்பேக் கொடுப்பாரு கண்டிப்பாக பவன் ஷெராவத். பவன் பாய் சாப் பாருங்க, ரெஸ்பெக்ட் அந்த சீனியாரிட்டிக்கு. ஸோ ரொம்ப நல்லா விளையாடுவார், வி ஹேவ் டு பி கேர்ஃபுல்னாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, பவன் வந்துட்டார், டெல்லியோட பிளான் என்ன, ஏதாவது சேஞ்சு இருக்கா பிளானை, நீ பாட்டு ஜெயிச்சு தோக்காமே போகிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்க. அவர் சொன்னார் அழகாக, நவீன், மேட்ச் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் நம்ம விளையாடணும். நோபடி நோஸ் மேட்ச் சுச்சுவேஷன். மேட்ச் எந்த டைரக்ஷனில் போகணும்னு யாருக்கும் தெரியாது. கோச் சாப் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பார் அப்பப்போ என்ன பண்ணணும்னு, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அவர் பவன் பாய் சாப் தோ ரொக்னா ही पड़ेगा அப்படின்னாரு. பவன் பாய் சாப்பை நிறுத்தி ஆகணும், நாங்கள் அவர் ஸ்கோர் பண்ண விட்டா அவ்வளோதான், தோற்றுருவோம். அண்ட் அவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நல்ல பிளேயர் தான், ஆல் ஆர் குட், எல்லாருமே குட்டு. பட் எல்லா 7 பிளேயருக்கும் நாங்கள் பிளானிங்கோடு தான் வந்திருக்கோம் நாங்கள். அப்புறம் அவங்க கேட்டாங்க, டிஃபெண்டருக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜாபு, ஏன்னா பவன் ஷெராவத், விஜய் மாலிக் 2 பேரையும் நீ நிறுத்தணும் இப்போ அந்த ஜோடியான்னு. அவர் சார் मेहनत तो हम सब टीम के लिए करते हैं. நாங்கள் வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உழைப்பு எல்லா டீமுக்காகவும் நாங்கள் பிளான் பண்ணுறோம், அதுபடி தான் வரும். எல்லா டீமும் ஸ்ட்ராங்கு தான், எல்லாரோட பிளானிங் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைமில் நீ எப்படி இப்போ ரைடு எடுக்கிற, டிஃபென்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எல்லாருமே வெரி குட், யூல் சி இந்த மேட்ச் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நம்மள்ட்ட வரும் பவன் ஷெராவத் என்ன கேட்டாங்க. அப்புறம் பவன் மௌனை கேட்டாங்க, வெல்கம் பேக் ஆஃப்டர் 28 days. ரைட் டைம் தான் வந்திருக்கீங்க. அண்ட் நாக்கிங் த பிளே ஆஃப் டோர், அதாவது பிளே ஆஃப் கதவை தட்டிகிட்டு இருக்குது உங்கள் டீமு. உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கா, ஏன்னா பிளே ஆஃப் நெருங்கிடுச்சு, சான்சஸ் ஆர் தேர்ன்னும் போது அங்கே பதில் சொல்கிறாரு, प्रेशर कुछ नहीं है. मेरे जाने के बाद भी ये सब अच्छे खेले हैं, प्रेशर तो उनके लिए कुछ भी नहीं है, सब प्रेशर हटा दिए. विजय हो या आशीष हो, पूरे टीम बहुत अच्छा खेला, बैलेंस के साथ खेला, सब प्रेशर हटा दियाன்றார். அதாவது ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு, நான் இல்லாமையே இவங்க இவ்வளோ அழகாக விளையாண்டாங்க, இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. விஜய் மாலிக் ஆகட்டும், ஆஷிஷ் ஆகட்டும், அது மட்டும் இல்லை, எல்லா பிளேயருமே நல்லா பேலன்சிங்காக எப்போ எப்படி விளையாடுமோன்னு பேலன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரெஷரே நவுத்திட்டாங்க. ப்ரெஷரே யாருக்கும் இல்லை, ப்ரெஷர் இல்லாமல் தான் நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னாரு. அண்ட் அவர் சொன்னாங்க, இன்னும் கேட்டாங்க, விஜய் மாலிக் தான் நீ இல்லாத டீமை நடத்திட்டு போனார், பிளே ஆஃப் ரேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு, கிட்டத்தட்ட ரேஸில் இருக்கீங்க, இப்போ நீ திரும்பி வந்துட்டியா, உன்னோட ரோல் என்ன, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா டீமோட, உங்கள் ரோல் என்னன்னு. அவர் சொன்ன டிஸ்கஷன் ஆசத்தை குச்சினியே, டிஸ்கஷன்லாம் ஒன்றும் நடக்கல, சிம்பிள் ரோல் என்னோடது வந்து சிம்பிள் ரோல், நத்திங் டு டிஸ்கஸ் தேர், ஹெல்ப் த டீம் டு வின், டீம் ஜெயிக்கணும். எல்லா 7 பிளேயருக்கும் தெரியும் என்ன பண்ணணும், அவங்க டியூட்டி என்ன, அவங்க ஜாப் என்னன்னு. டிஸ்கஸ் பண்ணலன்னா கூட எல்லாருக்குமே புரியும், வி அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்குமே புரியும், ஐ கான்டாக்ட்லேயே புரியும் நாங்கள் என்ன சொல்ல வரோம், என்ன பண்ணுறோன்னு. ஸோ அதனால் டீப் டிஸ்கஷன்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஜாப் வில் பி சப்போர்ட்டிங் தம்னு கிளியராக சொல்லிட்டாரு. நான் அந்த பெரிய ஆள், நான் தான் அப்படி இப்படிலாம் சொல்லாமல். அப்புறம் கேட்டாங்க, நீ வந்து இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ், ஆஷு மாலிக் 2 பேருமே கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் டிஃபென்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்க, என்ன பண்ண போகிறீங்க, எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு. அவர் சொன்னார், நவீனுக்கு तो रोकना ही पड़ेगा, नवीन एक्सप्रेस நிறுத்தியே தான் ஆகணும்,
எஸ் ஆஷு மாலிக் இஸ் டூயிங் வெரி வெல். ரொம்ப நாளாக விளாட்ற ஆஷு மாலிக்கும். அண்ட் போன மேட்ச் கூட 4 பாயிண்ட் ரைடு எடுத்தார் தமிழ் தலைவாசுக்கு எதிராக நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ். இஸ் அ வெரி குட் ஃபிட் பிளேயர். ஸ்டாப் நவீன் அண்ட் வின் த மேட்ச் அப்படின்ட்டார் சிம்பிளாக. இதான் மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்க பேசினது. இப்போது மேட்ச் ஓடிட்டு இருக்குது, ரிவ்யூ எடுத்துகிட்டு லேட்டராக நான் வரேன். இன்றைக்கி 5-6 வீடியோ போட்டோம். எங்களுக்கு தேவை உங்கள் சப்போர்ட்டு. எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.